ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேசு டிவி. நீ நம்ம என்ன ஐடியா பார்க்க போகிறோம்னா வந்து நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1 minute புல்லட் கேஷுவல் அண்ட் ரேட்டட் கேம்ஸ் நான் விளையாண்டு போட்டிருந்தேன். அதே தான் இன்றைக்கும் போட போகிறேன். இப்போ நான் முன்னாடி விளையாண்ட கேமு அதை சும்மா வச்சுருக்கேன். பிளேயர் ரிசைன் பண்ணிட்டாங்க அந்த கேம். ஓகே, செட்டிங்ஸை ரேட்டட் கேஷுவல் கொடுத்தாச்சு. புல்லட் மட்டும்தான். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் 3 செக் அட்டாமிக் எப்படி விளையாடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ கரெக்டாக இன்க்ரிமெண்ட் இல்லாதது அதனால் இன்க்ரிமெண்ட் இருந்தால் இன்க்ரிமெண்ட் யார் வேணால் ஜெயிப்பாங்க. 2 பேர் போயிட்டாங்க. நான் பேசினேங்க பார்க்கல. ஏரியன் பாய் கேம்ப்பு இருக்காங்க. ஓகே, சர்வேஷ்ராஜ். நம்ம மெதுவாக ஆரம்பித்தா தான் நம்ம டைம் போகும். அதனால் மெதுவாக ஆரம்பிக்கலாம். இங்கே டைம் பாருங்கள், 10, 9, 8, 7 ஆனால் ரெட் கலரில் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேட்டட் கேம் தான். ஆனால் இவங்க டைம் போயிடும் அப்படிங்கிறதுக்காண்டி வேகமாக விளையாண்டாங்க, யோசிக்காமல் விளையாண்டாங்கன்னா நான் டக்குன்னு விளையாண்டுட்டேன். ஈஸியானது தான் அந்த கேமு. டக்குன்னு குயினை கூட டக்குன்னு ஃபஸ்ட்டு எடுத்து உடனே கேவ் அப் பண்ணிட்டாங்க குயினை. இது நான் இந்த மூவ் மிஸ் பண்ணிட்டேன். நான் வேகம் பண்ண கேஸ்டிங் பண்ணி அவங்கள கேவ் அப் பண்ணும்போது சரி நம்ம வெளியில் வந்துடலாம். நம்ம அடுத்த மட்டும் ரீமேட்ச் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்கல. சரி, பரவாயில்ல. இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க. ஒரே ஒரு விக்டரி நம்ம இப்போதைக்கு பண்ணியிருக்கோம். ஓகே, இது கேஷுவல் கேம். இதுவுமே நம்ம வின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கேம் போகலாம். நேற்று நம்ம ஸ்டார்டிங்கில் டிஃபீட்ஸ் ஆனால் இன்றைக்கி நம்ம ஜெயிக்கிறோம். ஓகே, 2 கேம்ஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, டைகர் கிரி திருப்பி அவரே தான் வராது. அவனுக்கு பாருங்க. தோத்துட்டோம். நான் தெரியாமல் விளையாண்டேன். அதனால் திருப்பி அவர் கூப்பிட்றாரு, விளையாட வேண்டியதான். வின் பண்ணிட்டோம். அவர் கொஞ்சம் யோசிக்கவே மாட்டேங்கிறார், டக்குன்னு விளையாண்டுறாரு. அதனால் நம்ம ஜெயிச்சிட்டோம். 1 செகண்ட் தான் எனக்கே மிச்சம் வந்துச்சு, இல்லைன்னா நான் வழியே தோற்று போயிருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் கேம் விளையாடலாம். ஓகே, வேறு யார் இருக்கா? கேஷுவல் ரேட்டடே வரல, கேஷுவல்ஸ் தான் வருது. ஓகே, பரவாயில்ல, விளையாடலாம். இட்ஸ் நாட் ப்ராப்ளம். எனக்கு ரேட்டிங் இல்லாமல் தான் நான் விளையாடணும்னு எனக்கு தோணுச்சு. நிறைய கேம்ஸ் விளையாடலான்னு நினச்சேன். கரெக்டாக ரேட்டிங் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய கேம்ஸ் வந்துச்சு.
ஜஸ்ட் மிஸ். ஓகே. நல்லா ஹையர் ரேட்டட் பிளேயர் வர்றாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியல. ஹை ரேட்டட் பிளேயர்ஸ் கண்டிப்பாக நம்மளோட டிஃபீட்ஸ் நினைக்கவே மாட்டாங்க. ஏன்டா நினச்சிங்கன்னா அவங்க பீஸ் வேஸ்டிங் பண்ண மாட்டாங்க. நல்லாவே எனக்கு தெரியும், பீஸ் வேஸ்டிங் பண்ண மாட்டாங்க. இப்போ கூட அவங்க வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி சொன்னேன்னா அதே மாதிரி தான் கரெக்டாக தான் பண்ணுவாங்க. அதே தான், வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க பாருங்கள் எவ்வளோ சப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க அந்த ஒரு இருக்கு. அப்போ அவங்க அதே பெரிய இது நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து பார்த்துக்கோங்க. அப்போ டைம் அவுட் ஆகாமல் பார்த்துக்கணும். நம்ம கொட்ட சொன்ன மாதிரியே பாருங்களேன், டிசைனே கொடுத்துடலாம். ஆனாலும் பரவாயில்ல, நம்ம விளையாடலாம். நம்ம கண்டிப்பாக வீடியோ கண்டிப்பாக எடுக்கணும். அதுக்காண்டி நம்ம கண்டிப்பாக பண்ணியே தீரலாம். அதனால் எனக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நான் தோற்கிறேன்னா ஜெயிக்கிறேன்னா எனக்கே தெரியாது. ஆனால் நான் தோற்கிறேன்னு ஜெயிக்கிறேன்னு விளையாண்டு எனக்கு சரின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் தட்ஸ் நாட் ப்ராப்ளம். ஓகே, ரொம்ப ஈஸி. 2 பேருக்கு ஒரே அளவு பீசஸ் தான் இருக்குது. ஓகே, that's not a type of pieces. ஓகே, நாட் ப்ராப்ளம். எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து டைம்லெஸ்ஸாக இருக்குன்னா நான் கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிடலாம். ஆனால் அவங்க சூப்பராக விளையாண்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக அவுட்டு. ஓ சாரி, நம்ம மறந்துட்டேன். இப்போ நினச்சபடியே நடந்துருச்சு. இனிட்டதே டைம் அவுட் ஆயிடணும், அதான் நினைக்கிறேன். ஓ, நான் நினச்சது வேறு மாதிரி நான் நடக்கிறது. ஓ, ஜஸ்ட் மிஸ். ஓ, கேஷுவல் திருப்பி ரீமேட்ச் கேட்குறாங்க. ஆனால் வந்து எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் நான் விட்டுட்டேன். ஓகே, அல்ட்ரா புல்லட் வருது ஒரு கேம் ரேட்டட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ நம்ம இப்படி செக் கொடுக்கலாம். ஓகே, பிரச்சனையே இல்லை, ஈஸியாகவே ஜெயிச்சிடலாம் அவங்கள. நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவங்களோட ட்ரிக்கை.
ஜஸ்ட் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.